கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது 2 கூட்டம் ஜனங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அதாவது ஒரே கூட்டம்தான். அதில் நம்ம எந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்களேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். முதலாவது அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள். நாமெல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம சும்மா அழைக்கலை. ஆண்டவர் நம்ம மேலே ஒரு தீர்மானம், ஒரு திட்டம், ஒரு பரம நோக்கம் இதையெல்லாம் வச்சு தான் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்திருக்க கூட்டத்தில் இருக்கிற நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு எதிர்பார்க்கப்படுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம். இப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆனால் அழைக்கப்பட்ட எல்லாருமே அந்த அழைக்கப்பட்ட ஸ்தானத்தில் நின்று தேவனை நேசிக்கிறார்களா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் அதில் என்ன செஞ்சிடுறோம்? ஃபெயில் ஆகிடுறோம். அப்போ இந்த வசனம் யாருக்கு தான் ரொம்ப பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவனிடத்தில் அழைக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அடுத்ததாக அழைக்கப்பட்ட நம்ம அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப உறுதி செய்து கொள்ள வேண்டும். நான் அழைக்கப்பட்டிருக்கேன், உண்மைதான். அழைக்கப்பட்ட நான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேனா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூற என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். நம்ம அழைக்கப்பட்டும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாமல் இருந்துட்டோம் அப்படின்னா, அந்த தீர்மானங்களும் திட்டங்களும் நம்ம மேலே நிறைவேற்ற முடியாது. ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக ஒரு தீர்மானத்தையும் நமக்காக ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் அவருக்கு நம்முடைய கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ அழைக்கப்படுகிறது, அவரால் நாம் அழைக்கப்பட்டு விட்டோம். அமேன். அதை அவர் செஞ்சிட்டாரு. நம்மிடத்துல முழு அன்பு கூர்ந்து சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இன்னும் நம்ம மேலே அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். அப்போ பதிலுக்கு நம்மளுடைய கோஆப்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூற நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். அப்படி அவர் மீது அன்பு கூற ஆரம்பித்தோம்னா, அவர் நமக்கு சிலுவையில் செய்து முடித்த காரியங்களை நினைத்து, நம்மை அழைத்ததை நினைத்து, தேடி வந்து தெரிந்து கொண்டு ரட்சித்ததை நினைத்து, அவரிடத்தில் நாம் அன்பு கூற அவர் நம்ம மேலே என்ன தீர்மானம் வைத்திருக்கிறாரோ, திட்டம் வைத்திருக்காரோ அதை நிறைவேற்றுகிற பாதையில் கர்த்தர் நம்மை நடத்த துவங்குவார். அப்படி நடத்த துவங்கும் போது அது எல்லாமே நன்மையான பாதைகளாக தான் பார்க்கறதுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நடத்துகிற முடிவில் பார்த்தீங்கன்னா, அவர் எந்த நன்மைக்கு எதுவாக அவங்களை நடத்தினாரோ அந்த நன்மையை சுதந்திரிக்க பண்ணுவார். எக்ஸாம்பிளுக்கு யோசேப்பு வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, யோசேப்பு வாழ்க்கையில் திடீரென்று அவர் குழிக்குள்ளே தூக்கி போடப்பட்டார். அவர் மேலே வீண் பழி சுமத்தப்பட்டது. அந்த பொய்யான குற்றச்சாட்டுகள் நிமித்தமாக அவர் என்ன செஞ்சார்? சிறைக்கு சென்றார். ஆனால் இது ஒவ்வொரு பாதையிலையும் பார்க்கறதுக்கு தீமை போல இருந்தாலும் ஒரு தரிசன பாதையில் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக யோசேப்போடு கூடவே இருந்து நடத்தி கொண்டே இருந்தார். அப்படி நடத்தி கொண்டே இருந்த ஆண்டவர் யோசேப்புக்காக ஆயத்தம் பண்ணி வைத்த அந்த நன்மைகளை சுதந்திரிக்க பண்ணார். அந்த பாதையில் 2 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அதே போல் யோசேப்பும் கர்த்தரோடு இருந்தார். அந்த ஒரு கோஆப்ரேஷனால தான் யோசேப்பு வாழ்க்கையில் தேவன் வைத்திருந்த அந்த பெரிய திட்டம், அந்த தீர்மானம் கர்த்தரால் என்ன செய்யப்பட்டது? நிறைவேற்றப்பட்டது. அதனால் நம்ம எந்த பாதையில் நடந்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனுடைய கரங்களுக்குள்ளே இருக்கிறீங்களா, அதை உறுதி செய்து கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தப்பட்ட நன்மைகளுக்கு நேராக நடத்தி உங்களை அதை சுதந்திரிக்க பண்ணுவார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசிர்வதிப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளின்படி நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சகலமும் நன்மைக்கு எதுவான எங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க போகிற கிருபைகளுக்காக உடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்க நாங்கள் தொடர்ந்து உம்மிடத்தில் அன்பு கூற எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.